சத்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவிலிருந்து சிறில் பிரபு. இன்றைக்கு அமெரிக்காவில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளை குறித்து பேச போகிறோம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? நிறைய பேர் டிவியில் பேசுகிறாங்க, ரேடியோவில் பேசுகிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? வெளியில் வந்துடுவாங்க, நிறைய பேர் வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க, H1 வீசாலாம் போயிடுமா? அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது மக்கள் மனசில். ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒன்று தான். கமலா ஹாரிஸ்ன்னு ஒரு பெண்மணி, தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு பெண்மணி, இந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகணுன்றது அநேகருக்கு விருப்பமாக இருந்தது, கரெக்டாக? ஆனால் அது நடக்கலைன்றதுக்காக இதோடு இந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. திருப்ப வருகிற நாட்களிலும் அநேகர் இந்தியன்ஸு இன்றைக்கும் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதை குறித்து நம்ம இன்றைக்கி பேசலாம், சரியா? முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 காரியத்தை குறித்து தான் இந்த எலெக்ஷனே பிரசிடென்ட் ட்ரம்ப் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. முதல் காரியம், யூஎஸில் இருக்கிற எக்கானமி 4 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நடுத்தர மக்களுக்கு சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பால் வாங்கிறதுக்கு, பணம் வாங்கிறதுக்கு, முட்டை வாங்கிறதுக்குன்னு எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. வீடு வாங்குறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி எக்கானமி ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்தது. ரெண்டாவது முக்கியமான காரியம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி. இந்த 4 வருஷத்தில் 20 மில்லியன் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதனால இந்த இமிக்ரேஷன் லாஸ் எல்லாத்தையும் டைட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது காரியம், அநேக வார்கள் நடக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாரம் நடக்குது. அதில் முக்கியமாக 2 வார், யூக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது. அதே போல் சைனாவுக்கும் மற்ற தேசங்களில் வார் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கிற வார். இந்த வாரெலாம் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுகிற ஒரு நேரம் இது. அதை குறித்தும் நிறைய பேசினாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 காரியத்தை குறித்து பேச போகிறோம். எப்படி இது இந்தியர்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, எப்படி இது அமெரிக்கர்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, எப்படி இது மற்ற தேசத்தில் உள்ள மக்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல எக்கானமியை பற்றி சொல்லுவோம். 2 காரியம் குறித்து நான் பேசுகிறேன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஒன்று நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமியும் சரி, அதே மாதிரி ஈலான் மஸ்கையும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 360 வருஷம் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் 400க்கும் அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபெடரல் லெவல்லேருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமான்னு நினச்சோன்னா நிச்சயமாக பண்ண முடியாது. அதுவும் 4 வருஷத்துக்குள்ளே பண்ண முடியுமான்றது பெரிய சந்தேகம். எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃபார் ஷுவர். ரெண்டாவது, ட்ரம்ப்போடைய பிக்கெஸ்ட் கன்சர்ன் சைனா. ஏன்னா சைனாலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி அமெரிக்காவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அதே ப்ராடக்டை அமெரிக்காலையும் பண்ணுறாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அமெரிக்காவிலேருந்து வருகிற ப்ராடக்ட்டுக்கு. இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, சைனாலேருந்து வர ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸஸ் நிறைய போட்டோன்னா அமெரிக்காவில் உள்ள ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும் அப்படின்றது இவங்களோட பெரிய கால்குலேஷன். இதெல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண தான் பார்க்குறாங்க. அதனால தான் இப்போது சைனாவும் அமெரிக்காவை இந்த தேசத்தில் மாறும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஃபார் ஷுவர். ரெண்டாவது, ரிப்பப்ளிக்கன்ஸுக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ரிப்பப்ளிக்கன்ஸ் வந்தாங்கன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுட்டு க்ரோத் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட அமெரிக்க தேசத்தில் இப்போது நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்கானமி ஒரு 4 வருஷத்துக்கு ரொம்ப பெரிய ப்ராடக்டாக இருக்க போகுது. ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்க இந்த வார் ஸ்பெண்டிங். 2 பெரிய வார் இப்போ நடக்குது. ஒன்று இந்த யூக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள வார். ரெண்டாவது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ள வார். இப்போது யூக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள வாரில் என்னென்னா, யூக்ரைனை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப்புக்கும் யூக்ரைன் பிரசிடெண்ட்டுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால்
அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, யுக்ரைன் பிரசிடென்ட் வந்து கடன்னு கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனவரி 20 வரும்போது ட்ரம்ப் அப்போ தான் பிரசிடென்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மீடியாலலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் அதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. அப்படிலாம் நிச்சயமாக நடக்க போகிறதில்ல. ஜனவரி 20 தான் வந்து பிரசிடென்ட்டுக்கு அந்த ஹோல் இனாகரேஷன் வில் ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் பிரசிடென்ட்டு. இதுக்கு நடுவில் அவங்களுடைய டீமை தான் பில்ட் பண்ண முடியுமே ஒழிய பெரிய மாற்றங்களை உண்டாக்க முடியாது. அதனால தான் பைடனோ பிரசிடென்ட் பைடனோ வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அஜெண்டாவை எதெல்லாம் சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுவும் இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சு. காங்கிரஸ் ஆஃப் ஆக போகிறாங்க, செனட் ஆஃப் ஆக போகிறாங்க. இங்கேருந்து ஜனவரி 20 பெருசாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்துடவே முடியாது. அதனால் வந்து வி ஷுட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஃப்ரம் தட் ஒன். இப்போது 2 வாரை பற்றி சொன்னோம் இல்லையா? யுக்ரைன் வாரில் வந்து அமெரிக்கா ஜனவரி 20க்கு அப்புறம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க, காசு கம்மியாக்க போகிறாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஸோ இந்த வாரை எப்படியாவது சீக்கிரமாக கொண்டு வந்து முடிக்கணுன்றதுக்கு வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ரொம்ப முயற்சி செய்வாங்க. 2வது இஸ்ரேல் பாலஸ்தீன் வார். அதில் என்ன பெரிய இதுன்னா, இது நாள் வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாவோ பாலஸ்தீனியனுக்கு சப்போர்ட்டாவோ ஸ்ட்ராங்காக அமெரிக்கனோட பொசிஷன் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆச்சு, இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாமே வந்து அநேக நாடுகளில் வந்து போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அடுத்து ட்ரம்ப் தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய நாட்டில் இருந்து இந்த ஹமாஸ் லீடர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான காரியங்கள் நிறைய நடக்க தான் போகுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மீம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் தடல் புடலாம் நிறைய காரியம் வரப்போகுது. ஏன்னா எல்லாமே ட்ராமேட்டிக்காக இருக்க போது, எல்லாமே இவங்க ஒரு பெரிய லெவலில் இதை உடச்சி பண்ண போகிறாங்க. ஸோ 3வது காரியம் என்னென்னா, இந்த பார்டர் செக்யூரிட்டி. இந்த பார்டர் செக்யூரிட்டி வந்து இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் 20 மில்லியன் அமெரிக்கன்ஸு இல்லீகல்ஸு அமெரிக்காக்குள்ளே வந்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய காரியமாக பேசப்பட்டது. இதை வந்து பார்டர்லேயே தடுத்து நிறுத்தணும், இல்லீகலாக வரவங்கள தடுத்து நிறுத்தணுன்றது வந்து ஒரு பெரிய எஃபர்ட். இப்போது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கிட்டே இருக்கிற ஒரு பெரிய துருப்புச்சீட்டு என்னென்னா, இல்லீகலாக வந்த இந்த இமிக்ரெண்ட்ஸு யூஎஸ்குள்ளே வந்து தப்பு பண்ணி ப்ரிசன்குள்ளே இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரியும் ப்ரிசன்குள்ளே இருக்கிற அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் தான் முதல்ல டார்கெட் பண்ணி டீபோர்ட் பண்ணணுன்றது அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு கோலாக இருக்க போகுது, ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு கோலாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்தியாவில் உள்ள H1B விசா என்ன ஆகும், இது F1 விசா என்ன ஆகும். நிச்சயமாக அதிலெல்லாம் அஃபெக்ட் இருக்க தான் போகுது. நிறைய இடத்துல வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறாங்க. விவேக் ராமசாமி அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, இந்த H1 ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய முதல் கோல் வந்து எல்லாரையும் டீபோர்ட் பண்ணிடுவாங்க. அந்த இது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து. அதை வந்து லெஃப்ட் மீடியா வந்து இப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். ஆனால் முக்கியமாக என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ இருக்கிற இந்த H1 விசா, இப்போ இங்கே இருக்கிற இந்த க்ரீன் கார்டு ப்ராசஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் வரதான் போகுது. ஒரு 4 வருஷத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த இல்லீகலாக வரவங்கள தான் அவங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்களே ஒழிய லீகலாக வரவங்கள நிச்சயமாக அவங்க போய் தொடர்றதுக்கான காரியம் ரொம்ப கம்மி. இதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ இந்த மீடியாவில் வந்து MSNBC, CNN இது போல் டிவி ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா வந்து வியூவர்ஷிப் கம்மியாகிடுச்சு, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும்போதும் ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிப்பாங்க, இல்லாட்டி டெமோக்ராட்ஸ் ஜெயிப்பாங்க. இப்போது ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ஃபாக்ஸ் நியூஸு இந்த மாதிரி ரைட் விங் நியூஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி டெமோக்ராட்ஸ் வந்து லெஃப்ட் விங் நியூஸை பார்ப்பாங்க, CNN, NBC, MSNBC அந்த மாதிரி. இப்போது ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது இப்போ ரிப்பப்ளிகன்ஸ் தோற்றுருந்தாங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் கீழே வரும். இப்போ டெமோக்ராட்ஸ் தோற்றதுனால MSNBCயோ CNN வியூவர்ஷிப் கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னா, நமக்கு இப்போ இந்த கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்களே, யூடியூப் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க,
இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு பெரிய இன்ஃபோ வாரை கிரியேட் பண்ணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இந்த பயஸ் எல்லாம் உடைக்கணும்னா நார்மலாக இப்போ பாருங்களேன், இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து அமெரிக்க தேசத்துலேருந்து எடுத்தால் கூட எவ்வளோ பேருக்கு இவ்வளோ ரீச் வருதில்ல. இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக இப்படி தான் நான் இதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி வந்து மீடியாவில் வந்து பயமுறுத்துகிறாங்க. அதாவது டிசம்பருக்குள்ளே கவர்மெண்ட் மாறிடும், இந்தியன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, இது அபார்ஷன் பண்ணலாம் முடியவே முடியாது, அது மாதிரிலாம் வந்து நிறைய தப்பான ப்ராப்பகேண்டா நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அது எதுவுமே நடக்கிறதுக்கான சான்ஸு ரொம்ப கம்மி. ஸோ அதனால யூ ஷுட் ரிலாக்ஸு. அகெயின் சத்யம் டிவி நேயர்களுக்கு அமெரிக்க தேசத்திலேருந்து பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங் அண்ட் மேரி கிறிஸ்மஸ்.